Assalamualaikum everyone, welcome back to my video. And இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறப்ப நமக்கு எது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இருந்தாலே போதும். மற்றபடி இந்த செல்ஃப் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, மோட்டிவேஷன் இதெல்லாம் வந்து தானாகவே வந்துடும். கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே வந்து தானாக வந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இது இருந்துட்டாலே போதும், உங்களால் வந்து அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து நான் ஒரு சூப்பர்பான ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து பிரேசிலில் இருக்காங்க, ஓகேவா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்னோட ரொம்ப வயசு அவங்களுக்கு வந்து ஒரு 54 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு நான் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப நான் அவங்களுக்கு என்ன டீச் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய ஹிந்தியில் வந்து ஒரு அட்வான்ஸ்டு இல்லை இன்டர்மீடியட் லெவலுக்கு என்ன டீச் பண்ண முடியுமோ அதிகமாக வேர்ட்ஸு, சென்டென்சஸ், அப்புறம் பெரிய பெரிய வார்த்தைகள், ஸ்டோரிஸ், இந்த மாதிரி வந்து நான் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ டீச் பண்ணப்போ அவங்களுக்கு சுத்தமாக அந்த லாங்குவேஜ் மேலே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கைண்டான பர்சன் அப்படிங்கிறனால, நானும் சரி சின்ன பொண்ணு அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணாங்க, சரி பாவம் நம்ம வந்து ஹர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இல்லை ஃப்ரெண்ட், இது வந்து ரொம்ப எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, என்னால் இந்த இதை வந்து கற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் லைக் ஒரு 1 இயராக வந்து அப்படியே தான் போயிட்டு இருந்தது. 1 இயராக போயிட்டு இருந்திருக்குன்னா அவங்க எவ்வளோ கைண்டாக இருந்திருப்பாங்கன்னு யோசிங்க. ஸோ 1 இயராக வந்து அப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் ஒன் ஃபைன் டே அவங்க என்ன பண்ணாங்க, என்ன என்கிட்ட சொல்லலை, இந்த மாதிரி வந்து அஃப்ரெண்ட் நீ ரொம்ப அதிகமாக நடத்துகிற, ரொம்ப அது வந்து என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு ஹிந்தி கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது நான் லேர்ன் பண்ணுறது, அதனால் வந்து நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன், கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், நான் ஃப்யூச்சரில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே ஒரு 6 மந்த்ஸ் கழித்து மறுபடியும் ரீஜாயின் பண்ணாங்க. இப்போ ரீஜாயின் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணேன், லைக் அந்த 6 மந்த்ஸ் கேப் வந்து எனக்கு ஒரு லேர்னிங்க்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், அச்சோ போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த 6 மந்த்ஸ் கேப் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த 6 மந்த்ஸ் கேப்பில் வந்து ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இந்த டைம் அவங்க வர்றப்ப சரி இந்த டைம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சும்மா ரொம்ப 1-2 வார்த்தை, பேசிக்கான வார்த்தை, 1-2 வார்த்தை, பேசிக்கான சென்டென்சஸ் இதை மட்டும் எடுத்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் இந்த கிளாஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அதோட நிறுத்திக்காமல் அவங்க வந்து ஹிந்தி லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அவங்க பண்ண முடியுமோ அவங்க சைட்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோஸ் பார்க்குறது, கார்ட்டூன்ஸ் பார்க்குறது, மூவிஸ் பார்க்குறது. அவங்க கார்ட்டூன்ஸ் பார்க்க மாட்டாங்க. நான் நிறைய டைம் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன் கார்ட்டூன் பாருங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு கார்ட்டூனில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால் பார்க்க மாட்டாங்க. மூவிஸ் தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க அந்த லெசன்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து 4 மணி நேரம் 6 மணி நேரம் வீடியோ பார்க்குறது, மூவிஸ் பார்க்குறது, பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்ட்டு ஹிந்தியில் வந்து என்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி இருந்து நாளடைவில் அவங்களோட ஹிந்தி பேசுகிறதுல வந்து ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சுது. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே விஷயந்தான் நமக்கும். நீங்கள் வந்து எங்கேருந்து வேணால் வந்திருக்கலாம், வில்லேஜ்லேருந்து வந்திருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறப்ப இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறதுனால ரிஜெக்ட் ஆகி இருந்திருக்கலாம். பட் உங்களாலேயும் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியும். அது வெறும் வந்து ஒரு லாங்குவேஜ் தான். அதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்தீங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்ததுனாலே போதும், மற்றதெல்லாம் தானாக வந்துடும். அதுக்கான எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த பிரேசில் இவங்களை பற்றி நான் இதுக்காக தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன்.
ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வந்து நீங்கள் தூண்டணும். அதனால் நீங்கள் வந்து லாங்குவேஜ் எடுத்தோடனே லாங்குவேஜ் வந்து இந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேர்ட்ஸ் கற்றுக்கிறேன், ஃப்ரேசஸ் கற்றுக்கிறேன், அதிகமாக கற்றுக்கிறேன் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாமல் எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு அந்த லாங்குவேஜில் கார்ட்டூன்ஸ் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, மூவிஸ் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை டிபேட்ஸ் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் அதை அணுகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி அன் அமேசிங் திங் டு டூ. ஏன்னா நாளடைவில் நீங்கள் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த லேக் ஆஃப் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் இல்லாதது வந்து இன்னொரு ப்ராப்ளம். யாராவது வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கணும், உன்னால் முடியும் அப்படின்னு. அதே உங்களுக்கே நீங்கள் வந்து சொல்லிக்கக்கூடாது. இப்போ இது இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் கேம். நான் வந்து ஒரு ஸ்கூல் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து சில டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெரி டேலண்டட், ரொம்ப டேலண்டடான டீச்சர்ஸ் அவங்க எல்லாருமே. என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. அங்கே உள்ள டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ டேலண்டடாக இருந்தாலுமே, இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சீன் போடுவேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும் அப்படின்னு. அங்கே உள்ளவங்க வந்து எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலுமே அந்த மாதிரி ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. இது என்ன ஆகிடுது, நல்ல விஷயந்தான், ஹம்பிளாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். பட் அட் த சேம் டைம் அது வந்து என்னவாயிடுது அப்படின்னா அவங்களோட பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் போயிடுது. ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப அவ்வளோ டேலண்டடாக இருந்தோம், ஸ்டில் தே ஆர் டவுட்டிங் தெம்செல்ஸ். அவங்களே வந்து என்னால் முடியுமா, am I doing it correct அப்படின்ட்டு ரொம்ப டவுட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பர்சனுமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது, உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிட முடியும். நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தேடி போங்க. இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் கேம்ஸ். உங்களோட மைண்ட் வந்து நீங்கள் ட்ரிக் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் கிட்ட வந்து இல்லை ஐ கேன் லேர்ன் இங்கிலீஷ், என்னால் அதை முடியும் அப்படிங்கிறது வந்து ட்ரிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரமாகவே இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. இந்த மைண்ட் கேம்ஸுங்கிறது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, லாங்குவேஜ் லேர்னிங்கில் வந்து நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன், என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மைண்டில் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். சைக்காலஜிக்கலாக தான் நான் வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். அங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நான் அந்த பிரேசிலில் இவங்களே சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நிறைய டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கு சுத்தமாக கிளாஸில் இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் லேட்டர் ஆன் அவங்களுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு 4-5 வேர்ட்ஸு, ஒரு 10-20 சென்டென்ஸு, அதை தான் நான் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையிலே சொல்லணுன்னா அந்த மாதிரி டீச் பண்ணுறனால அவங்க எதுவும் கற்றுக்க போகிறது இல்லை பெருசாக. லைக் அவங்க ஒரு 60 கிளாஸஸ் என்கிட்ட அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 கிளாஸும் இந்த மாதிரியே குட்டி வேர்ட்ஸு, குட்டி சென்டென்சஸ்ன்னு போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பாக அவங்களால ஹிந்தி கற்றுக்க முடியாது. பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த ஃப்ரேசஸும் வேர்ட்ஸும் கற்றுக் கொடுத்துட்டு அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருது தெரியுமா. அந்த இன்ட்ரெஸ்ட் வரப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளாஸில் அவங்க ஒன்றுமே கற்றுக்கல அப்படின்னாலுமே கிளாஸில் டெவலப் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, 8 மணி நேரம் வீடியோ பார்க்குறது, 6 மணி நேரம் வீடியோ பார்க்குறதுன்னு அவங்களோட செல்ஃப் ஸ்டடி ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் அந்த மைண்ட் கேம். உங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் நிற்கவே மாட்டீங்க ஒரு இடத்துல. நீங்கள் மட்டும் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வராது. என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா, இந்த லாங்குவேஜ் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸே வராது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு மொழியை நம்ம கற்றுக்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மைண்ட் கேம் தான். மைண்டை வந்து நீங்கள் ட்ரிக் பண்ணிட்டாலே போதும். என்னோடய ஸ்டூடெண்ட்டை வந்து நான் ட்ரெயின் பண்ணுறப்ப 2 விஷயம் ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று வந்து அவங்க பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க, பேசுகிறதெல்லாம் ஃபுல்லாக தப்பாக தான் பேசுவாங்க. நடுவில் கரெக்ஷனே பண்ண மாட்டேனே, நடுவில் வந்து இங்கே தப்பு பண்ணுறீங்க, அங்கே தப்பு பண்ணுறீங்க, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணுறீங்க சொல்லவே மாட்டேன்.
என்ன பேசணுமோ பேசுங்க, மனசுட்டு பேசுங்க. நல்லா உங்களுக்கு எது பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசிட்டுருவேன். எங்கேயுமே வந்து நான் ஸ்டாப் பண்ணி இங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னா, நான் ஸ்டாப் பண்ணுறப்ப ஒவ்வொரு டைமும் அவங்கள ஸ்டாப் பண்ணுறப்ப அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் லோ ஆகும். தப்பு பண்ணுறோம், அடுத்த டைம் பண்ணக்கூடாதுன்னு கான்ஷியஸ் ஆகி இருக்கிற ஃப்ளோ, லாங்குவேஜில் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். அந்த மொழி பேசுகிறப்ப சரளம், அந்த ஃப்ளோ வந்து முக்கியம். நான் அந்த ஃப்ளோவிலே வந்து இங்கே தப்பு 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 அப்படின்னு சொன்னேன்னா அவங்களால வந்து அந்த ஃப்ளோ நின்றும். அந்த ஃப்ளோ ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன பண்ணுவேன், தப்பாக பேசுகிறீங்களா பேசிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் வழியாகவும் நீங்கள் படிக்கிறது வழியாகவும் அதிகமாக கேட்குற அந்த மொழியை திரும்ப திரும்ப கேட்குறது மூலியமாகவும் நீங்களாவே லேர்ன் பண்ணிப்பீங்க. இட்ஸ் ஆல் ரைட். அதை மீறி அவங்களுக்கா மேம் நான் எதுவும் தப்பு பண்ணுறேன்னா, இங்கே எதுவும் நான் கரெக்ஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாராட்டுறது. இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து என்ன பண்ணுவேன், நான் சூப்பராக பண்ணுறீங்க, நல்ல கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்க, நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்குறீங்க, சூப்பர். இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து உண்மையான காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும். சும்மா ஃபேக்காக சும்மா வந்து சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறீங்க, அப்படி பேசுகிறீங்க, அந்த மாதிரி வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாது. காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருக்கக்கூடாது. நீ வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிற, நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கேங்கிறது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து உண்மையிலே நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு கிடச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லக்கிலி தே ஆர் வெரி டேலண்டட். எல்லாருமே வந்து டேலண்டட் தாங்க. ஏன் தான் நீங்கள் உங்களே டவுட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல, அது வேறு விஷயம். ஏன்னா அங்கே உள்ள டீச்சர்ஸ்கிட்டையுமே நான் அதை தான் பார்க்குறேன். எல்லா டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேலண்டட், லைஃப்பில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை அவங்க முன்னாடி. இருந்தாலும் டவுட் பண்ணுறாங்க, இது என்னால் முடியுமா, நான் கரெக்டாக பண்ணிடுவேனா அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட வந்து அதுதான் நான் வந்து சொல்லுவேன். சும்மா டவுட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உடனே இறங்கிருங்க. இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எடுத்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மூவிஸா, கார்ட்டூன்ஸா, சாங்ஸா, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எடுத்து பார்த்து ஸ்டார்ட் லேர்னிங் தட் லாங்குவேஜ். ஸோ இதுதான் நான் திரும்ப சொல்கிற விஷயம் வந்து இது எல்லாமே மைண்ட் கேம்ஸ் தான். நீங்கள் மைண்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மொழியை கற்றுப்பீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் லாஸ்ட் திங், இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னதுன்னா, இப்போ உள்ள டைமில் வந்து நம்ம பார்க்குறோம், இதில் யூடியூப்பில் வந்து நிறைய கோர்சஸ் வருது, கிளாஸஸ் இவ்வளோ மணி பே பண்ணுங்கள், கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். என்னென்ன நீங்களே எப்படி செல்ஃப் ஸ்டடியில் எப்படி கற்றுக்கலாங்கிறது சிம்பிளாக சொல்லிட்டேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நான் இதே தான் சொல்லுவேன், சிம்பிளாக சொல்லுவேன். they shouldn't be dependent on me. இப்போ வந்து கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா என்னால் மணி பே பண்ண முடியாதுன்னா என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது. இந்த மைண்ட் செட்டில் இருந்தெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே வரணும். இந்த உலகத்தில் வந்து ஒரு விஷயம் ஃப்ரீயானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் தான். அதை வந்து ஒரு நீயா நானா ஷோவில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க டாக்டர் சங்கவி அப்படிங்கிறவங்க. எதனால் எஜுகேஷன் முக்கியம்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது மட்டும்தான் பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்குமே இலவசமாக கிடைக்குது, அந்த மாதிரி தான். அதனால் வந்து கோர்ஸ் இருந்தால் தான் என்னால் படிக்க முடியும், பணம் இருந்தால் தான் இப்போ இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டு வெளியே வாங்க. கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும்.